போயிட்டு வரதுக்குள்ள இருட்டிட்ட என்னக்கா? ஆமாம் இல்லையா, நம்ம கிளம்பும் போதே மணி 2:45 இருக்கும்ல. எனக்காண்டி வேலையும் சொல்லியும் கேட்டு நீங்களும் வர வேண்டியதா போச்சுன்னக்கா. சே, அப்படி சொல்லாதம்மா, நல்ல விஷயத்துக்காண்டி தானே வந்திருக்கோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரிக்கா, இனி வீட்டுக்கு போறதுக்கு ஆட்டை பிடிக்கட்டா? கொஞ்சம் இருமல்லையா, என் பிள்ளைகளுக்கு அந்த கடையில வைக்க தேங்காய் பண்ணுனா நல்லா பிடிக்கும் பார்த்துக்கோ. இந்த ரோட கடந்து அங்கிட்டு போனோம்னா ஏத்தாவில் இருக்கு பாரு, அந்த கடையில தான் வாங்கினா பிடிக்கும் பழுவோ. போய் ஒரு தேங்காய் பண்ணி மட்டும் வாங்கிட்டு ஓடியாந்துருந்தேன். எது அந்த கடையிலையாக்கா? ஆமாம் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க, நான் வந்துடுறேன். என்ன ஏக்கா? என்ன லட்சுமி ஏக்கா, எங்க பூமாரிக்கு அந்த கடையில வைக்க போலின்னா ரொம்ப பிடிக்கும்க்கா. நானும் வரேன், அவளுக்கு 2 வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படி அப்ப வா, நம்ம 2 பேர் போயிட்டு வருவோம். நானும் வரமா, என் மனுக்கும் தேங்காய் பண்ணி போலினா நல்லா சாப்பிடுவான். ஐயா நீங்க இருங்க சித்தி, நாங்க 3 பேரா போய் வாங்கிட்டு வரோம், இங்கே உட்காந்துருங்க. இருக்கட்டும்க்கா, நானே வரேன். எனக்கும் பஸ்லேயே உட்காந்துருந்தது ஒரு மாதிரி இருக்கு, காலுக்கு செத்து நடந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மறுபடியும் ஆட்டோல உட்காந்தா வீட்டுக்கு போகணும் பத்தியா, பரவாயில்ல கொஞ்சம் நடக்கேன். சரிக்கா, நம்ம இப்போ 4 பேருமே போவோம். போயிட்டு அங்கே இருந்த மணிக்கு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம். சரி மல்லியா, அப்படியே செய்வோம். ஏக்கா பார்த்து வாங்க. இந்த ரோடு போல கிடக்கிறது ஒரு பெரிய படாத்தா இருக்கு. என்ன வண்டி வாகனம் இப்போ எம்பிட்டுக்கான்னு கூடி போச்சு. ஆமா சித்தி, இப்போ முன்னே இருந்த மாதிரியே கிடையாது பார்த்துக்கோங்க. ஒருபாடு வண்டியில் அலையுது. வண்டியில் எதுவும் வரல, கொஞ்சம் வேகமாக வந்துருங்கக்கா. ஒன்றும் இல்லைக்கா, டக்குன்னு வண்டி வந்து மொதவும் கீழே வந்துட்டேன். வெளில எந்திரிமா. எங்கனே அடிபடலம்மா? இல்ல சித்தி, டக்குன்னு கீழே விழுந்ததுல குறுக்கு தான் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வலிக்கி. இப்படி வண்டி ஓட்டிட்டு வந்து தள்ளிட்டானே. என்ன வாய ஓன் வச்சுக்கிட்டு புருஷன் முன்னாடி வண்டி ஓட்டி கீழே இறங்காம இருக்கியா? ஒருத்தி கீழே தள்ளிட்டு. ஏமா தப்பு எங்க மேல இல்ல, நீங்க என்னடனா என்னைய போட்டி எசதிய அந்த அம்மா தான் பார்க்காம உள்ள வந்து விழுந்துட்டாவோ. அவன் பக்கம் வந்து விழுந்தாளா? நீ கண்டியோ? நாங்க 4 பக்கமும் பார்த்துட்டு தான் வந்தோம். நீ எங்க இருந்து குறுக்கு சந்தில வந்தவே வேகமா வந்து விடிச்சிட்டு பிற அவன் மேல பழிய போடுத. முதல்ல வண்டி விட்டு கீழே இருந்து என்ன பகுமானத்துல புருஷன் முன்னாடி மேல உட்காந்துருக்கிய. ஒருத்தர் கீழே தள்ளிட்டோமே, இறங்கி என்னாச்சு ஏதாச்சுன்னு பாப்போமா நான் பார்க்கண்டா. ஏமா ஏதோ தெரியாம நடந்துட்டு விடுங்களேன், இதையா போட்டு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. தெரியாம நடந்துட்டுன்னு விட்டுறணுமா? ஏன் நான் நாளைக்கு ஒரு பைக்க கொண்டு வந்து உன் பொண்டாட்டி மேலே உன் மேலே இடிச்சு தள்ளிட்டு தெரியாம நடந்துட்டுன்னு சொல்லட்டுமா? அவளை அடிச்சு தள்ளின உடனே புருஷன் முன்னாடி வண்டி விட்டு கீழே இறங்கி அவளை தூக்கி எம்மா தெரியாம நடந்துட்டு ஒன்னும் ஆவலையா என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சிருந்தா சரி நல்லவன் தான், தெரியாம இடிச்சிட்டாமனு நானும் விட்டுருக்கலாம். இடிச்சு தள்ளிட்டு போஸ் கொடுத்துட்டு கிடைக்கியா புருஷன் முன்னாடியும்? இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன சோடி எனக்கா. இடிச்சு தள்ளிட்டு தூக்கி விட மாட்டேன், ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டேன், தெரியாம நடந்துட்டு நீ சொல்லுவேன் நாங்க பொத்திட்டு போனோம். ஏன் இப்ப என்ன நடந்துட்டுமா நீ இப்ப கூவிக்கிட்டு இருக்க? விஜயா சும்மா கிடங்க, கொஞ்சம் அமைதியா இருந்தா ஒரே அடியா தான் தலைக்கு மேல பேசுவாள்வே. அந்தந்த நேரத்துக்கு அவளுக்கெல்லாம் குடுப்பு கொடுத்து விட்டாதான் பொத்திக்கிட்டு போவாள்வே. இதே கூவிக்கிட்டு இருக்கனா? ஆமா பெறவண்ண, இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் சண்டை விடணும்? இப்ப என்ன ஆயிட்டு? அடி விட்டுட்டா இல்ல ரத்தம் வந்துட்டா? ஒண்ணுமே செய்யல. லேசா வண்டி கிட்டதான் வந்திருக்கு, அந்த அன்னைக்கு பயத்திலேயே பொத்தடின்னு கீழே விழுந்துட்டா. அவ கீழே விழுந்ததுக்கு நாங்களா பொறுப்பு? இப்படி படம் காட்டிட்டு தெரியுதவெல்லாம் எதுக்கு தெரியுதவனு எங்களுக்கு தெரியாதா? யாரை பார்த்தவங்களா படம் காட்டிட்டு தெரியுதாவன்னு சொல்லுதேன். உங்களை மாதிரி கூட்டத்தெல்லாம் நல்லாவே தெரியும். இப்படி ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்து வேணும்னே முன்ன போய் விழுந்துட்டு அந்த அன்னைக்கு அங்க அடி விட்டுட்டு இங்க வண்டி விட்டுன்னு சண்டை போட்டுட்டு கொஞ்சம் ஏமாந்த ஆளா இருந்தா ரூபாய் பிடுங்கலான்னு அலைவியா? அதுதானே யாரை பார்த்தவங்களா நாடகம் நடிச்சு பணம் வாங்குதவங்க. உன்னையும் உன் கூட்டத்தையும் தான். நல்லா ரோட்ல வந்து நின்னுக்கிட்டு எவனாவது இழிச்சவாயன் வரானான்னு பார்த்து அவன் வண்டியில முன்ன போய் விழுந்துக்கிட்டு அந்த அன்னைக்கு அடியே படாட்டாலும் அடிபட்டனக்கா படம் காட்டிக்கிட்டு சண்டை போட்டா தானே பணம் பறிக்கலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பு தானே? இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஊருக்குள்ள, எனக்கு தெரியாமலா இருக்கு. அப்படியா? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு தெரியுது அப்படின்னா நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பார்த்துருப்பியா இருக்கும். அப்படி நீ உன் குடும்பத்துல உள்ள எல்லாவளும் போய் இப்படி ரோடோட விழுந்து பொறுக்கி தின்னு வாழ்ந்திருப்பியல நம்ம தெரியாது. நாங்க அப்படி கிடையாது, எங்களுக்கு இதெல்லாம் தெரியவும் செய்யாது. யாரை பார்த்துலாம் பொறுக்கி தின்னு வாழ்ந்தவங்க? ஏன் நீ என்ன செவிடா? உன்னே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ செவிட்டு கிரிக்கெட்டா இருப்பா பழம் இல்லையா? அவ புருஷன் ஒரு குருட்டு போய அங்க இருந்து வண்டியை கொண்டு வந்து மேலே ஏத்திட்டான். இவ ஒரு செவிடி, நம்ம என்ன பேசினாலும் அவளுக்கு காது கேட்க மாட்டேங்குது. இது ஒரு குடும்பம், இது நம்மள பேசுது. அம்மா வரம்பு மீறி பேசுங்கம்மா. ஏன் உன் பொண்டாட்டி பேசல எங்க போய் உட்காந்துருந்த நீ? எங்களை கீழே விழுந்துட்டு பணம் கேட்க கூட்டம்னு சொல்லுதா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ தானே வந்து இடிச்ச. உன் பொண்டாட்டி இப்படி பேசல, அப்படி பேசாதன்னு வாய அடக்க துப்பு இருக்கா உனக்கு? புருஷனை பொண்டாட்டி நடு ரோட்ல இடிச்சதும் இல்லாம திமிர் பச்சா பேசிட்டு தெரியுதியே. இப்படி தேனா எத்தனை பேரை அடிச்சு கொண்டுட்டு தெரியுதியோ பாவம் முடிச்சு நாசமா போறதுக்கு. ஏமா வயசுல மூத்தவான்னு பார்க்க ரொம்ப வாய்க்கு வந்ததான் பேசிட்டு தெரியாத பாத்துக்கோ. வயசுல மூத்தவான்னு பாக்கியா என்னவா செஞ்சிருவேன்? வயசுல மூத்தவளா இல்லன்னா நீ என்ன செஞ்சிருவேன்? தலையை திரும்பி போட்டுருவியா? உன் கையை ஒட்டிச்சு அடுப்புல வச்சுனே பாத்துக்கோ. இப்ப என்னமா செய்யணுங்க? ரோட்ல வரையில பார்த்து வரணும், பார்க்காம வந்தா இப்படிதான் கிலோ வந்து மல்லாரணும். அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? வழிய மறைக்காம தூர தள்ளிப்போங்க, நாங்க போகட்டும். அட்டே நீ இடிச்சு தள்ளிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ போவ, உங்களுக்கு நாங்க வழி விட்டுட்டு நிக்கணும். என்ன இடிச்சத கூட நான் பெருசா விட்டுருவேன், ஆனா இடிச்சு தள்ளிட்டு இவ்வளவு தூரம் புருஷன் முன்னாடி திமிர் பேச்சு பேசிட்டியெல்லாம் ஒழுங்கா எங்கிட்ட மன்னிப்பு கேட்டா நாங்க வழி விடுவோம். மன்னிப்பு கேட்கணுமா? யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? எங்க அந்தஸ்து என்ன, தகுதி என்ன, நாங்க யாரு என்னன்னு தெரியுமா? ஏன் உனக்கு தெரியாதோ? எங்கிட்ட கேட்க தெரியுமான்னு? உன் புருஷன் குருட்டு போய் வண்டியை கொண்டு வந்து மேல தள்ளிட்டான். நீ ஒரு செவுடி, என்ன பேசினாலும் என்ன சொன்னு கேட்டடப்ப. 10 குறைக்கு மண்டையில மூளை வளர்ச்சி இல்ல போலயே, எல்லாத்தையும் மறந்துட்டு அதுக்குள்ள அந்தஸ்து என்ன தகுதி என்னன்னு எங்கிட்ட வந்து கேட்க. நீ யாருன்னு உனக்கே மறந்து போயிட்டா? சரி புருஷன் முன்னாடி எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் வைத்தியம் பாருங்க. கேட்க முடியாதுன்னா என்ன செய்வே கிளவி? கிளவியா? ஏன் நீ கிளவி ஆமாட்டியா? இப்படியே குமரியாவே தான் செத்து போறியோ? நான் எப்படி போறேன்? உனக்கு என்ன?
நீ இருக்கிறதுக்கு போயே சேரலாம். நீ உன் புருஷனை இருந்து நீ எத்தனை பேரை அடிச்சு கொள்ள போறீங்களோ? கிளவி வாய் ஓவரா பேசுத பாத்துக்கோ. எவ்வளா நீ பேசுறத விட நான் கம்மியா தவளா பேசுறேன். ஏம்மாயே என்ன எங்க கூட்டம்? என்னம்மா நடு ரோட்ல இருந்து கதை விட்டு அடக்கிய? அங்க பூரா டிராபிக் ஆயிட்டு இருக்கு. அங்க பூரா பாருங்க எத்தனை பைக் நிக்கி எத்தனை கார் நிக்கும்னு. தூர போங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கும்பல் தான். எல்லாரையும் பிடிச்சு உள்ள போடுங்க. ஏய் நீ என்ன எங்களுக்கு ஆர்டர் போடுத? எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. என்ன அப்படி சொல்லுங்கம்மா. எல்லாரையும் அமட்டிட்டு திரியுதா? என்னம்மா பிரச்சனை? அப்படி கேளுங்கம்மா. நாங்க ஒரு நல்ல விஷயமா வெளியூருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்போ ரோட்டை கடந்து அந்த பக்கம் போனமே நாங்க போய்கிட்டு இருக்கேல அங்க எங்கேயும் நல்லா பார்த்துட்டு தான் வந்தோம். இவன் எங்க இருந்தோ குறுக்கு சந்தில இருந்து ஆறுனு கூட அடிக்காம நேரா வந்து இடிச்சு தள்ளிட்டு அந்த பிள்ளைய. யாரம்மா? நான் நிக்கா பாருங்க குறுக்கு பிடிச்சிக்கிட்டு. இப்படி அடிச்சு தள்ளதும் இல்லாம ஒரு வார்த்தை கூட அவ புருஷனை முன்னாடி வந்து தூக்கி கூட விடலம்மா. நாங்க 3 பேரும் தான் பிள்ளைய தூக்கி விட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அவர் 2 பேரும் ஒரு வார்த்தை கூட கீழே வந்து இறங்கி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவே இல்லை. வண்டிலேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காவோ. இதுல எங்க மேல என்னமா தப்பு இருக்கு? நாங்க நாலா பக்கமும் பார்த்து தான் கடந்துகிட்டு இருந்தோம். நடந்து வந்துகிட்டு இருக்கையில குறுக்கு சந்தில இருந்து வார வண்டி ஒரு ஆறுனு கூட அடிக்காம வந்து இப்படி மேல அடிச்சு எங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதை கேட்டதுக்கு தான் அவன் பொண்டாட்டி நான் இறங்கி நின்று பேசுதா இவா சொல்லுதா நாங்க பணத்துக்காண்டி வந்து வண்டியில விழுந்தோமா. தள்ளி விட்டுட்டோம்னு இந்த பிள்ளைய தூக்கி கூட விடல. என்னாச்சு ஏதாச்சும் ஒரு பதட்டம் இல்ல. ஒரு வார்த்தை கூட மன்னிப்புன்னு கேட்கல. பத்தா குறைக்கு நாங்க இப்படி வந்து உள்ள விழுந்து பணம் பறிக்கணும்னு எங்களை கேவலமா வேற பேசுதா. இது நீங்க தாமா என்ன ஏதுன்னு கேட்கணும். உங்களுக்கு அதை அவ பயப்படுதாலான்னு பாப்போம். என்னைய வேற வயசு மூத்தவள கிளவி அவ இவானெல்லாம் பேசுதா. நீங்க தள்ளுங்க. என்னம்மா பேச்செல்லாம் ஓவரா பேசியாமே? ஏன் அவளும் பேசினாலும் நானும் பேசினேன். அதுக்கு என்ன இப்போ? அவங்க பேசினா நீ பேசிடுவியா? அடிபட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க பேசத்தான் செய்வாங்க. நீ வந்து அவங்க கிட்ட தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு தான் கேட்கணும். உனக்கு பேசக்கு இங்க ரைட்ஸ் கிடையாது. உன்னை யார் ரோட்ல இடிச்சு தள்ளிட்டா நீ கேட்க மாட்டியா? வாயை பொத்திட்டா போவே. பேச்சு ஓவரா இருக்கு. என்கிட்ட இவ்வளவு திமிரா பேச பாரு. அவங்க கிட்ட எப்படி பேசிருப்ப நீ? என்ன சார் இவ்வளவு நடந்திருக்கு? ஒரு லேடியை கீழே இடிச்சு தள்ளிட்டு நீங்க வண்டியை விட்டு கீழே இறங்காம இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் வந்து சொன்னாதான் கீழே இறங்குவீங்களோ? அப்படி இல்ல மேடம், சாதாரண சின்ன விஷயம்தான். சரி சரியாயிரும் அப்படின்ட்டு தான் நான் பைக்லயே இருந்துட்டேன். இல்ல டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ வந்து புண்ணியமூர்த்தி தானே? அந்த சார் எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய விஷயங்களை நாங்க மீட் பண்ணி பேசியிருக்கோம். அதை யார் இப்ப உங்ககிட்ட கேட்டா? நீங்க யாருக்கு தெரிஞ்சவரா இருந்தானே தெரியாதவரா இருந்தா எனக்கு என்ன? என்ன உங்க பவரை காட்டுதீங்களோ? இல்ல மேடம் அப்படி இல்ல, சும்மா சொன்னேன். இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. சரியா? நீங்க யாருக்கு வேணா தெரிஞ்ச ஆளா இருக்கலாம். என்கிட்ட எல்லாம் அது செல்லாது. ஒரு லேடியை இடிச்சு தள்ளிருக்கீங்க. அந்த நிமிஷமே கீழே இறங்கி அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். எதுவும் பிரச்சனை ஆயிட்டான்னு பாத்துருக்கணும். அப்படியே அவங்களுக்கு எதுவும் அடிபட்டு இருந்தாலும் கூட நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு மேடம். ஆனா அவங்களுக்கு பெருசா ரொம்ப தான் அடிபடல இல்ல. அடிபடலன்னா எக்கடி கெட்டு போன விட்டுருவீங்களோ? இறங்கி போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஒரு சாரி கூட சொல்ல முடியாதா? உங்க வீட்டுல யாருக்கும் இப்படி நடந்திருந்தா இப்படிதான் பாத்துட்டு நிப்பீங்களா? இல்ல மேடம், எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நாங்க அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருவோம். அமௌண்டா? அவங்க யாரும் உங்ககிட்ட அமௌண்ட் கேட்கவே இல்லையே. அந்த அம்மா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது இவங்க கீழே தள்ளிட்டு வந்து இறங்கி கூட பார்க்கல, ஒரு வார்த்தை சாரின்னு கூட கேட்கலன்னு தான் சொன்னாங்களே தவிர அமௌண்ட் கேட்க சொல்லி யாரும் சொல்லல உங்ககிட்ட. நீங்க பெரிய பணக்காரர்னா அது உங்களோட வச்சுக்கணும். பப்ளிக்ல எல்லாம் அதை காட்டக்கூடாது. புரிஞ்சுதா? இல்ல இல்ல மேடம், நான் அப்படி காட்டணும்னு நினைச்சு பேசல. ப்ராப்ளம் சால்வ் ஆகுமேங்கிறதுக்காண்டி தான் சொன்னேன். ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா தெரியாம இடிச்சிட்டேன்னு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சாரி கட்டிட்டு போங்க. அதை விட்டுட்டு வேற என்னெல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இப்பவே மன்னிப்பு கேட்கீங்களா? இல்ல ஸ்டேஷனுக்கு வந்து உங்க தெரிஞ்ச ஆள்கிட்ட எல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கேட்கீங்களா? உங்க செல்வாக்கெல்லாம் உங்களோட தான். என்கிட்ட எல்லாம் அது செல்லுபடியாவாது. இல்ல மேடம், இப்பவே பேசிட்டு போயிருந்தோம். அடி எதுவும் பற்றலையே, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. சாரி. நீங்க சொன்ன மாதிரி அவங்க பேசுறதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. இப்ப எல்லாம் சரிதானம்மா? சரிம்மா நாங்க கிளம்புதோம். இப்போ உள்ள காலத்துல வயசு மூத்தவள கூட மரியாதை இல்லாம தான் எல்லாரும் பேசாவோ. உங்களை மாதிரி பெரிய அதிகாரிகளுக்கு தான் மதிப்பும் மரியாதையும் கொடுக்காவோ. நீங்களும் ஒரு அதிகாரியா நியாயப்படி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நாங்க வாரோம். எம்மாலோ போம்மா எல்லாரும். சரி சித்தி. நீங்களும் கிளம்பலாம். தேங்க்ஸ் மேடம். இருக்கட்டும் இருக்கட்டும். சே மனசே சரியில்லைங்க. ஏன் விஜயா, அந்த பிரச்சனைனாலயா? ஆமா, என்ன இருந்தாலும் அந்த போலீஸ்காரி என்ன வரத்து வந்துட்டா. உங்களை போய் அந்த கூட்டத்திட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டாலாங்க. அவங்க கடமையை தானே விஜய் அவங்க செஞ்சாங்க. இதுல அவங்கள குத்தம் சொல்லி என்ன இருக்கு? நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. நானும் கொஞ்சம் ஸ்பீடா தான் போயிட்டேன். கொஞ்சம் பார்த்துருக்கலாம். அந்த நேரத்திலேயே தெரியாம நடந்துட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பேச்சு முடிஞ்சிருக்கும். அதை சொல்லது கொட்டியும் நீ இறங்கி போய் சண்டைக்கு போயிட்ட. அதான் அப்போ சண்டை பெருசாகி இந்த அளவுக்கு வந்துட்டு. நீ அமைதியா வண்டியில உட்காந்துருந்தா கூட நான் ஒரு வார்த்தை சரிம்மா தெரியாம பட்டுச்சு விட்டுங்கன்னு சொல்லியிருப்பேன். அவங்களும் போயிருப்பாங்க. தேவையில்லாம இவ்வளவு பெரிய சண்டையா இருக்காது. அப்போ நான் தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படியா? இல்ல இல்ல, அப்படி சொல்லல விஜயா. அப்படித்தான் நீங்க சொன்னீங்க. இப்போ ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல விஜயா. நீ பேசாமலே இருந்திருந்தனா கூட அவங்க அப்படி போயிருப்பாங்கன்னு தான் சொல்ல வந்தேன். ஆமா, அப்ப நான் பேசிட்டேன். அதனாலதான் சண்டை வந்துட்டீங்க. அப்படித்தானே? உங்களுக்காண்டி நான் அவள்கிட்ட பேச போன பாருங்க. ஏன் பத்தியே செருப்பு கொண்டு அடிக்கணும். எவனையும் பேசிட்டு போறா, நான் வாட்டுக்கு நின்று இருக்கணும். உங்களுக்காண்டி வந்து கட்டிட்டு நான் அவளோட சண்டைக்கு போனோம்ல. எனக்கு இந்த பேச்சு வேணும், இதுக்கு மேலே வேணும். இனியெல்லாம் என்ன நடந்தாலும் உங்களுக்கு நான் வாயை திறந்துட மாட்டோம்ல. இன்னையோட சரி. ஏன்னா அப்படி சொல்லலம்மா. பேசாதீங்க. உங்க பேச்ச கேட்கவே எனக்கு பிடிக்கல.
இப்படித்தானே உங்க வீட்லயே உங்க ஆத்தாக்காரி என்ன வரத்து வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் பியே. அதே புத்தி தான் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வருது. நான் தான் கெட்டவா, மத்த எல்லாவோட நல்ல ஓம்பிய. உங்களையெல்லாம் எக்கடும் கட்டு ஒளிங்கன்னு விட்டுறணும். எந்த இடத்துலயுமே நம்ம வீட்டுக்காரம்லாம் காப்பாத்தணும்னே நினைக்க கூடாது. எக்கடும் கட்டு ஒளி நான் அந்த ஆளுன்னு விட்டுறணும். சின்ன வாயே திறக்கலாமா, நான் ஏதோ சொல்ல வந்து அது ஏதோ ஆயிட்டு போ. அம்மா வேஷம் போடுங்க, நல்லவன் வேஷம் போடுங்க. உங்க ஆத்தாக்காரி அப்படித்தானே சொல்லி வளர்த்துருக்கா, என்னன்னாலும் பேசிட்டு நல்லவன் மாதிரி நடிச்சுக்கோ அப்படின்னு. எவ்வளவு ஒருத்தியே அந்த 4 பேர் நல்லவள்வலாம். நான் போய் பேசினா நான் கெட்டவலாம். அவன் அந்த கேள்வி என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டா அவன் நல்லவன் என்ன உங்களுக்கு? ஏம்மா அவங்க நல்லவங்கன்னே நான் சொல்லலம்மா, அவங்கள பத்தியே நான் பேசல. நம்ம மேலதான் தப்பு இருக்கு. ஒரு வார்த்தை நான் சாரி கேட்டிருக்கணும் அப்படிங்கதான் சொன்னேன் ஒழிய நான் உன்னையும் தப்புன்னு சொல்லல, அவங்களையும் தப்புன்னு சொல்லல, அந்த போலீஸையும் தப்புன்னு சொல்லல. மலைப்பாதிய நான் போய் பேசாட்டா பிரச்சனையே ஆயிருக்காதுன்னு சொன்னீங்க. நீங்க கண்ணை வச்சு ஒழுங்கா ஓட்டிருந்தீங்கன்னா அந்த எங்கனா வட்டவள்கிட்டலாமா நான் பேச வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா? இல்லாட்டி நான் பேச வேண்டிய அவசியம் தான் இருந்திருக்குமா? உங்களாலதான் இத்தனை சீரழிவும். இத்தனை வருஷமா உங்களை கல்யாணம் பண்ணி நான் வருஷ காலமா அப்படித்தானே சீரழிதேன். 1-2 விஷயமா சொல்லுறதுக்கு சை எல்லாம் அந்த 4 பேரால வந்து பேர்ல போவாரு. நடுவுல வந்து விழுந்துட்டு என்ன வரத்து வந்துட்டால்வோ. என்ன செய்ய, பூனைய மடியில கட்டினாக்கா நம்ம கூட இருக்கதே நமக்கு வினையா இருக்கு. இதுல மத்தவள சொல்லி என்ன இருக்கு? போச்சு, இன்னைக்கு ராத்திரி பூரா பொழப்பு இதுதான். நீ என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்க போறாளோ? உன் கழுத்தில் மாலையிட 1-2 தோலை தொட என்ன தவம் செஞ்சேனோ ஏன் மாமா. வண்ண கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் ஓவலிய நானு, உள்ள மட்டும் ஓவலிய நானு. அத்தானு இன்னைக்கு நம்ம 2 பேரும் மட்டும்தான் வீட்டுல இருக்கோம். எவ்வளவு அமைதியா நிம்மதியா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, எனக்கும் இந்த அமைதியும் நிம்மதியும் பிடிச்சிருக்கு. இப்படியே வாழ்க்கை பூரா நிம்மதியா இருந்தா எவ்வளவோ நல்லா இருக்கும். என்ன நல்லாதான் இருக்கும். நீ சுத்தி முத்தி என்ன சொல்ல வரன்னு புரியுது, வாய மூடு. சரியான கேடியத்தான் நீங்க. என்ன சொல்ல வந்தாலும் புரிஞ்சுக்கிடுதிய. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம கடையில நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டிய. இதெல்லாம் நம்ம வீட்டுல ஒரு ஆள் இருந்தா செய்ய முடியுமா? எப்பவும் திங்க இட்லி தோசை இடியாப்போம், இல்லாட்டா மத்தியானம் பொங்கின சுவாத்தை தான் தின்னுட்டு கிடக்கணும். இன்னைக்கு ஒரு ஆள் வீட்டுல இல்லங்காட்டி 2-3 சம்சா வாங்கி சாப்பிட்டுருக்கேன், போண்டா வாங்கி சாப்பிட்டுருக்கேன், இப்ப நைட்டுக்கு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். என்ன நிம்மதியா இருக்கு தெரியுமா? வாழ்க்கையில வேற என்னத்தான் வேணும்? நினைச்ச மாதிரி நினைச்ச நேரம் சாப்பாடு சாப்பிட்டதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. அது இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கையில எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. காரணம் அந்த பெருசு இன்னைக்கு நம்ம வீட்டுல இல்ல. உனக்கு எவ்வளவு சந்தோஷத்துல இருந்தாலும் எங்க அம்மையை பத்தி பேசாம இருக்க முடியாது, திட்டாம இருக்க முடியாதுன்னா சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கேன். ஆனா இது சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம்ல. சரி போன் அடிச்சு கேட்டியல எப்போ வரதா சொல்லிருக்கு. இன்னைக்கு வந்துருமா இல்லாட்டா 2 நாள் கழிச்சு தான் வருமா? கவலையே படாத சின்ன பொண்ணு. எங்க அம்மா 7 மணிக்கே பஸ் ஏறிட்டாலாம். இந்நேரம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பா. பஸ் ஏறிட்டாளா? அது காட்டியுமா? பிறகு அங்கேவா இருக்க முடியும்? இப்போ மீனா வீட்டுக்கும் போகல. மீனாவோட பெரிய நாத்தனா வீட்டுக்கு போயிருக்கா. பிறகு அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வர வேண்டாமா? அங்கேவா தங்க முடியும்? மீனா அப்படியே கூட்டு போக வேண்டியதானே தான் அவ வீட்டுக்கு. ஒரு 2 நாள் அவன் அவ வச்சு பார்க்க மாட்டாளா? எங்க அம்மா எதுக்கு அவ வீட்டுல போய் தங்கணும்? நான் இருக்கையில. சரி வந்தா வந்து தொலைதா. வார வரைக்காவது கொஞ்சம் நான் நிம்மதியா இருந்துட்டு போறேன். இந்த நிமிடம் இப்படியே உரையாதா? ஏன் ராசி? வாமா வாமா, போயிட்டு வந்துட்டியா? தங்கச்சி நல்லா இருக்காளா? ஆமாப்பா நல்லா இருக்கா. செத்து தலையில செத்து படுக்கட்டும். அலைஞ்சிட்டு வந்தது ஒரு மாதிரி வருது. படுமா. ஏம்மா என்னன்னு வருதுப்பா. அளவட்டுட்டு வந்தது. ஒரு இடத்துக்கு போனோம் வந்தோம்னு வர முடியுதா? ஏம்மா என்னும் செய்தாமா? ஒண்ணும் இல்லல, செத்து படுத்தா நல்லா இருக்கும். சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டோம்மா. என்ன சாப்பிட்ட? கோதுமை தோசை சுட்டாம்மா. தோசை சுட்டு அன்னைக்கு சாப்பிட்டோம். அப்படியா? எனக்கு 2 தோசை சுட சொல்லி சாப்பிடட்டும். வயிறும் பசிக்கு ஒரு மாதிரி வருது. சரிம்மா சொல்லுதே. சின்ன பொண்ணு. அந்த வாரம்தா. என்னத்தே போயிட்டு வந்தாச்சா? மீனா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. என்ன வயிறு பசிட்டு ஒரு படியா வருது. தோசை சுடுப்போவா? தோசை சுடவா? மாவு எங்க இருக்கு? மாவு எங்க இருக்காவா? அப்புறம் நீங்க எப்படி தின்னீங்க? சின்ன பொண்ணு நம்ம சாப்பிட்டோம்ல கோதுமை தோசை. ஆமா சரிங்க. நான் கோதுமை தோசை தான் சொல்லிடலாம். நான் வேற எந்த தோசையும் சுட சொல்லிடலாம் தான் மாவில்லையே அப்படின்னு கேட்டேன். தொட்டுக்கிட்ட என்ன வச்ச? நீங்க இருந்தா தக்காளி சட்னி தேங்காய் சட்னின்னு வகை வகையா வச்சு உங்களுக்கு தருவோம். நாங்க 2 பேரும் தானே, அதான் மத்தியானம் வச்ச புளி குழம்பே வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். உங்களுக்கும் அதே வச்சு தரட்டுமா? ஏன் துவைய ஒன்னும் வைக்கலையாங்க? இல்லத்தே உங்களுக்கு நான் செஞ்சிருப்பேன். நாங்க மட்டும் தானே, அதனால ஒன்னும் செய்யல. இப்போ ஒரு ஆளுக்கு துவையில அரைச்சாலும் துவைய மிஞ்சிரும். குழம்பு இருக்கு, ஊத்தி கொண்டாரே சாப்பிடுங்களேன். சரி போ, தோசை சுட்டு கொண்டா. சரி தே. பரவாயில்ல, என் வீட்டுக்காரருக்கும் மண்டை மூளையெல்லாம் வேலை செய்யுது. என்ன சாப்பிட்டேன்னு கிளவி கேட்டோடனே கோதுமை தோசைன்னு சொல்லி சமாளிச்ச வரைக்கும் ரொம்ப நல்லது. கடையில நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டோன்னு மட்டும் கிளவிக்கு தெரிஞ்சது. இன்னையோட சோழி முடிஞ்சேனா? யோ இன்னும் நீ போவலையா? என்ன மரகணக்க நின்னுகிட்டு இருக்க? என்ன போறேன் தே. அவன் அவளுக்கு ஆயசம் வந்துகிட்டு என்னன்னு வருது. போய் தோசை சுட்டு கொடுப்போம்னு கொடுப்பாளா? நின்னுகிட்டே இருக்கா. யாமக்கிலே இப்படி படுத்து கிடந்து எழுதுட்டியா? நிமிந்து உட்கார்ந்து எழுதுங்களேன். அப்படியே பழகிட்டுப்ப. அம்மா இன்னும் வர காணுமாப்பா? இவ்வளவு நேரமா?
தெரியல மக்களே, 6:45 கிளம்பிட்டேன்னு சொன்னா பாத்துக்கோ. கணக்குக்கு இப்ப 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கணும். மணி 8:15 ஆகுது, இன்னும் வர காணல. வீடே அமைதியா இருக்குப்பா, அம்மா இல்லாம ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆமா பத்தியா, அம்மா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு கலகலன்னு இருக்கும். அம்மா இல்லாம வீடே அமைதியா இருக்கு, நல்லாவே இல்ல. எடி என் பிள்ளைகளு தேடிட்டே இருந்தே மக்களே. ஆமா, நீ வாட்டுக்கு போயிட்ட, நாங்க உன்னைய தேடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏம்மா எங்கம்மா போனேன்? அவன் மல்லியாத்த வீட்டுல சிவானே இருக்காமலாட்டி அவனுக்கு பொண்ணு பார்க்க தான் போயிருந்தோம். திடீர்னு யோசனை பண்ணி போன பத்தி அதான் சொல்லாம கொல்லாம போக வேண்டியதா போயிட்டு. முத நாளே சொல்லியிருந்தா உங்ககிட்ட சொல்லிட்டே போயிருப்பேன். என்னமோ வயிற்றுக்கு சாட்டியலம்மா? அப்பா காப்பி போட்டு தந்தவம்மா, பிஸ்கட் வச்சு சாப்பிட்டோம். பிறகு இப்ப ராத்திரிக்கு அது நீ தான் சொல்லணும். நான் வரும்போதே தேங்காய் பண்ணு வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன் டி. கடைசி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி அவ போய் வாங்கிட்டு வர முடியாம போயிட்டு. ஆக்சிடென்டா? என்ன சொல்லியா? என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நம்ம மல்லியா இருக்கல்ல, அவதான் நடந்து வரையில ஒரு பைக்குக்காரன் லேசா இடிச்சிட்டான். ஐயோ, ஒன்னும் அடிபட்டுல? இல்ல இன்னும் இடிச்சதுல கொஞ்சம் கீழே விழுந்துட்டா, அவ்வளவுதான். அடியெல்லாம் படல. அது பிள்ளைகளுக்கு பிடிக்குமேன்னு தேங்காய் பண்ணு வாங்க போவேல தான் அப்படி டக்குன்னு கீழே விழுந்துட்டாளா. சரி இனி எங்க கடையில போய் வாங்கிட்டு நிக்க அப்படின்ட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் எல்லாரும். இல்லன்னா பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி என்கிட்ட வாங்கிட்டா வந்திருப்பேன். உனக்கு ஒண்ணும் அவள? ஐயா எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவளுக்குமே லேசா கீழே தான் விழுந்துட்டால, ஒளி அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப ராத்திரிக்கு சாப்பாடு என்ன செய்ய? நீ தான் சொல்லணும். 2 பாக்கெட் மாவு வாங்கிட்டு வாங்க, இட்லி வச்சு சட்னி வைக்கேன். ஏமா மணி இப்பவே 8:30 மணி ஆகுது. நான் இன்னும் மாவை வாங்கிட்டு வந்து தந்து நீ இட்லியை வச்சு சட்னி வைக்க நேராவும் 9:30 தான் பிறகு சாப்பிட முடியும். பிள்ளையில 6 மணி போல காபி பிஸ்கட்னு சாப்பிட்டுச்சுவோ. இவ்வளவு நேரம் பசி பொறுக்காதுல. நேரத்தோட தூங்கினா தானே காலையில எந்திக்க முடியும். பிறகு காலையில ஏசிட்டு கிடப்ப, எந்திக்க மாட்டுக்கோன்னு. சரி இப்ப என்ன செய்ய? நேரம் ஆயிட்டு, அதுக்கு என்ன முடியும்? நான் போய் ஆளுக்கு நாள் இட்லி வாங்கிட்டு வரேன், சாப்பிடுவோம். எங்க கடையில எல்லாம் வாங்க வேண்டாங்க, நிறைய துட்டாகும். ஏமா நேரம் ஆயிட்டுல, இனி நீ எப்ப சாப்பாடு செஞ்சு எப்போ அதுவும் சாப்பிட. நீ கொஞ்சம் நேரம் வந்திருந்தா நான் கடையில வாங்கிட்டே வந்திருந்திருப்பேன். 20 ரூபாய்க்கு பாக்கெட் மாவு வாங்கினோம்னா அழகா அத்தனை பேரும் சுட்டு சாப்பிடலாம். அவன் இத்தனை பேருக்கு 100 ரூபா பிடிக்கிட்டு விட்டுருவான் சாம்பார் சட்னின்னு. சரி, நமக்கு நேரமும் வேலைப்பாடு மிச்சமாகுதுல, அதை பார்க்கணும். நான் போய் வாங்கிட்டு வரேன், இருங்க. எப்பா வாங்குறதே வாங்குதிய, உங்களுக்கு இட்லி வாங்கிட்டு எங்களுக்கு புரோட்டா வாங்களே. ஏட்டி இப்பதானே 10 நாளுக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்டோம். எம்மா 10 நாள் ஆகுலம்மா, 10 நாள் கழிச்சு தானே கேட்கேன். கடையில வாங்குறது முடிவாயிட்டு இந்த இட்லியை வாங்கி திங்கக்கு நாங்க புரோட்டாவாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். அம்மா புரோட்டா எல்லாம் உயிரை முடியாள்வே. எது நல்லதோ அதை திங்க மாட்டுக்கால்வோ, எது கேடோ அதை தேடி தேடிலாம் திங்காள்வே. எம்மா நீ எங்கிட்ட சொல்லாம கொல்லாம போனல்ல, நாங்க இன்னைக்கு புரோட்டா வாங்கி சாப்பிடத்தான் செய்வோம். அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். எதை சொல்லி வாய் அடைக்கணும்னு அடைக்காதே டி. சரி எங்க அப்ப எல்லாருக்கும் புரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க. எம்மா உனக்கு அப்ப புரோட்டா திங்க தான் பிடிச்சிருக்கு என்ன? சும்மா கிடைங்க டி. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லனே, இன்னும் அம்மா வரல. எங்க போயிருக்கான்னு தெரியல. போனே எடுத்துட்டு போமா வீட்டுல போட்டு போயிருக்கா. லட்சுமியத்தை கூட தான் போயிருக்கான்னு தெரியுது. எங்கேயாச்சும் போயிருப்பா. வருவான்னு பார்த்தா மணி 8:30 மணிக்கு மேலாவது இன்னும் ஆளை காணும். இன்னைக்கு எப்படியாச்சும் உன்னைய அம்மா கிட்ட பேச வைக்கன்னு நினைச்சேன். கடைசி பேச முடியாமலே போச்சு போ. சரி விடு சிவா, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு அம்மா கிட்ட பேசிக்கணும். ஒரு நாள் தானே முன்ன பின்ன, அதனால என்ன இருக்கு. சிவா வாமா. என்ன அம்மா வந்துட்டா, பேசிட்டு நாளைக்கு கூப்பிட்டா உன்னைய. சரி சிவா, வச்சிரு. எங்கம்மா போனையாவது எடுத்துட்டு போலாம்ல. நீ எங்க போன நானும் அப்பாவும் மண்டையை போட்டு பிச்சுட்டு கிடக்கும். ஒரு நல்ல விஷயமா தாம்ல போயிட்டு வரேன். ஏம்மா ஒரு மாதிரி இருக்கா? ஒண்ணும் இல்லப்பா. சரி நீ சாப்பிட்டியா? அப்பா சாப்பிட்டாவளா? தோசை மாவு இருந்துலாமா, அப்பாவுக்கு தோசைட்டு கொடுத்து நானும் சாப்பிட்டேன். உனக்கு மாவு இருக்கு, தோசை விட்டு தரட்டா? வேண்டாப்பா, மாவு உள்ள வச்சிட்டியா? ஃப்ரிட்ஜுக்குள்ளதாம்மா இருக்கு. சரி எனக்கு ஒரு குத்து சோறு வச்சு கொண்டாப்பா. இருமா கொண்டாரேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு எதுவும் தெரியலையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சோறு வச்சு கொண்டாப்போ. சரிம்மா. என்ன அல்லப்பட போயிட்டு வந்துருச்சா? ஆமா இப்ப என்ன? என்னது இப்ப என்னவா? என்ன வீட்டுல உள்ள வேணும் மதிக்கியா நீ? என்கிட்ட சொல்லாம எப்படி நீ போகலாம்? உங்ககிட்ட எழுதிட்டு தான் போகணும்னுலாம் ஒரு அவசியமும் கிடையாது. நானே அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்கேன். ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் வந்திருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட சண்டை எடுத்துட்டு கிடக்காதியா. தண்ணி அடிச்சிட்டீங்கன்னா போய் தூங்கிருங்க. புலம்பிட்டு கிடக்காது என்கிட்ட. உனக்கு என்னை பார்த்தா இலக்காரமா தானே இருக்கும். எப்பா என்னல இன்னும் புதுச்சுக்கிட்டு வர என்ன? எப்பா அம்மாவே எங்க வெளியில போயிட்டு வந்திருக்காப்பா. அவளை சாப்பிட விடுங்க, நான் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசி சண்டை போட்டு கிடக்காதியா. ஏம்ல அவ என்கிட்ட சொல்லாம எங்கனாலும் போவா, எங்கனாலும் வருவா. நான் அதை கேட்க கூடாதுன்னு. சிவா நீ அந்த ஆள்கிட்ட பேசாம சாப்பாடை கொண்டா, நான் சாப்பிட்டுட்டு தூங்கட்டும். என்னத்தையாவது தண்ணி அடிச்சுக்கிட்டு புலம்பிட்டு கிடப்பாரு. இவட்டெல்லாம் பதில் பேசாத, போய் சோறு வச்சு கொண்டாலே. பாரு, ஒரு பெரிய மனுஷன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் என்னை கண்டுக்கிடாம போறான். இவளும் என்னை கண்டுக்கிடாம படுத்து கிடக்கா. இவள்கிட்ட பேசி பேசி என் அப்பெல்லாம் இறங்கினதான் மிச்சம். நான் மறுபடியும் போய் ஒரு பாட்டில் குடிக்க போறேன். என் மன வேதனை தாங்க முடியாம நான் குடிக்க போறேன். என்னை யாருமே மதிக்க மாட்டுக்காவோ. எம்மா சாப்பாடு வச்சுட்டியா? நான் சாப்பிடுமா, நான் தண்ணி கொண்டாரேன். ஏப்பா இந்த ரோட்ல டக்குன்னு கீழே விழுந்தது ஒரு மாதிரி குறுக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வலிக்கி.
பிள்ளைகிட்ட சொன்னால் பயந்துருவான். நாளைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசி போட்டு வரணும். கொஞ்சமாக பச்சை தையில் என்னத்தையாவது தடவுனா தான் தூங்க முடியும். கடவுளே, என்னம்மா கை கால்லாம் குத்தி உடஞ்சி வலிக்கி. இம்மா சாப்பிடு, ஏன் வச்சுக்கிட்டே இருக்க? வத்தல் எதுவும் வத்தட்டாமா? வேண்டாப்பா, இதே போதும். அம்மா சாப்பிட்டுக்கிட்டேன், நீ என்ன போய் படுத்து தூங்கு போ. இருக்கட்டுமா, நான் இங்கனே இருக்கேன். நீ சாப்பிட்டு முடிச்ச பிறகு போறேன். பரவாயில்லல, நான் மெல்ல மெல்ல சாப்பிட்டுக்கிடுவேன். நீ என்ன போய் பாடுப்போ. சரிம்மா. எல்லாம் தூங்க வேண்டியதானே, போனையா எடுத்துட்டு போறேன். சார்ஜ் போடமா? சரி போ, சார்ஜை போட்டு தூங்கு. ம். எப்பா, சாப்பிட்டுட்டு சீக்கிரம் மருந்து தடவிட்டு தூங்கணும். என் பிள்ளை இப்படி தூங்கிட்டால, சாப்பிட்டால சாப்பிடலையே தெரியலையே. லட்சுமி, என்ன எங்க போன? உன் ஜௌரியத்துக்கு போற, உன் ஜௌரியத்துக்கு வர. இங்க என்ன சத்திரமா கட்டி விட்டுருக்கு? நான் எங்கனையும் போறேன், எந்தாலையும் போறேன். உங்களுக்கு எனக்கு அதெல்லாம், உங்களுக்கு இந்த பாட்டுல இருக்கலாம், குடிச்சிட்டு குப்புற கடக்க வேண்டியதானே. என்ன புதுசா பொண்டாட்டி எங்க போனா எங்க வரான்னு அக்கறை பொழிஞ்சு வலியுது. இங்க பார், என்னைய பத்தி உனக்கு தெரியாது. தெரியண்டா, மூடிட்டு கிடங்க. என்னைய ஒரு ஆளாவே நீ மதிக்க மாட்டுக்கல்ல. மதிப்புங்கிறது கேட்டுவாங்க இல்ல, அவ்வளோ நடந்துக்கிறத பொறுத்து தன்னால கிடைக்கும். பூமாரி, எம்மலோ எம்மா, ஒரு நிமிஷம் கண்ணை முழிச்சு பாருமா. எம்மா வந்துட்டியா? எங்கம்மா போன? ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி வெளியில போன மக்களே, சீக்கிரம் வரணும்னு நினைச்சேன். நீ யாராயிட்டு சாப்பிட்டியாமோ? சாப்பிட்டம்மா. புளிக்குழம்பு வச்சிருந்த பத்தியா, 2 அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டேன். அப்புறம் செம்பாத்தையும் வள்ளியத்தையும் பால் வாங்க வந்தாவோ, அவளுக்கு பால் கறந்து கொடுத்தேன். அண்ணன் 2 மட்டும் போன் அடிச்சாமா. நீ எங்க போயிருக்கான்னு கேட்டான், எனக்கு சொல்லவே தெரியல. அம்மா எங்கே போயிருக்கானே, ஆளே காணும் அப்படின்னு. சரி நாளைக்கு பேசணும்னு சொல்லிட்டு வச்சுட்டான். சரி மக்களே, நாளைக்கு அண்ணன் பொன் போடுவோம்ல, அப்ப நான் பேசிக்கிட்டேன். என்ன உள்ள போய் தூங்கு மாதிரி இங்கன தூங்காத, குளிர்ந்த கத்தடிக்கு பேரு பிற காது வலிக்குன்னு அழுவ. நீ வருவேன்னு பார்த்துட்டாமா அங்கனையே தூங்கிட்டேன். சரி நான் அங்க போய் தூங்குறேன். என்ன? சரிம்மா. நீ சாப்பிட்டியம்மா? இல்ல மக்களே, இனிமேதான் சாப்பிடுமா. குழம்பு சூடு பண்ணி தான் வச்சிருக்கேன். சரி மக்களே, அம்மா சாப்பிட்டுக்கிட்டே, நீ போய் நேரத்தோட தூங்கு, காலையில பள்ளியிடம் போகணும்ல. சரிம்மா. நீங்க சாப்பிட்டாச்சா எப்படி? நான் ஒன்னே நம்பி இல்ல. நீ வர வரைக்கும் நான் சாப்பிடாம உட்காந்துருக்கணுமோ? நான் வாட்டுக்கு போனேன், கடைக்கு போய் அழகா 2 புரோட்டா வாங்கி சாப்பிட்டேன். சரி, நீங்க தான் கவர்மெண்ட் உத்தியோகம் தெரியும்ல. யார் எக்கடி கட்டு போனா உங்களுக்கு தான் நேரத்துக்கு சாப்பாடு இறங்கிருமே. மிச்சம் மிஞ்சாடி பாட்டுல இருந்ததுன்னா அதையும் வாயில ஊத்திட்டு மல்லாருங்க. நானும் போய் சாப்பிட்டுட்டு நேரத்தோட தூங்குறேன். காலையில எந்திரிச்சு எனக்கெல்லாம் வேலை இருக்கு. ஒரு சிலர் மாதிரி பூமிக்கு பாரமா இருந்து கெடுக்கல நாமலாம். நான் இருக்கிறதே அவருக்கு பிடிக்க மாட்டேது. எப்படியெல்லாம் என்னை கேவலப்படுத்தணுமோ படுத்திட்டு போறா பாரு. மீ டூ. சொல்றதே சொன்னா ஒரு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். மீட்டோன்னுட்டு போயிட்டால. ஃபோன் பண்ணி பேசினா நல்லா இருக்கும். எங்க போன் போடலான்னு பார்த்தா நம்ம மாமியார் எடுத்துருவாங்களோ அப்படின்னு வேற பயமா இருக்கு. ஒரே ஒரு தடவை கால் பண்ணி பார்ப்போம். மணி 10:30 சரி போன் அடிப்போம். இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தூக்கமும் வர மாட்டுக்கு. எப்படி பேச போறோம்னா தெரியலையே. ஆச்சி வேற படுத்திருக்கா, சத்தம்லாம் எந்திரிச்சு போயிருவோம். ஐயா கட்டாயிருச்சே. அது சரி, நம்ம ஆடி அசைஞ்சு வந்து பேசக்குள்ள கட்டாவாம என்ன செய்யும்? என்ன செய்ய, திரும்ப கூப்பிடுவா என்னன்னு தெரியலையே. திரும்ப கூப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்க. என்னாச்சு? தூங்கிருப்பாளோ, அதான் போன் எடுக்கலையோ. சரி இனி காலையில ட்ரை பண்ணுவோம். பாவம் தூங்குனாலும் தூங்கிருப்பா. இருந்தாலும் எடுத்து பேசியிருந்திருக்கலாம். சரி போட்டு பேசுவோம். ஆசையா ஃபோன் பண்ணிருப்பாவ. போன் அடிக்கி திரும்ப அவதான் கூப்பிடுதாலோ. எம்மடி அவளே தான். கடவுளே, என்னால நம்பவே முடியல. சட்டுன்னு அட்டன் பண்ணி பேசிடுவான், கட் ஆயிடாம. ஹலோ. சியாத்தி டக்குன்னு எடுத்துட்டாங்களா, எப்படி பேச போறோம்னு தெரியலையே. ஹலோ, யார் பேசுறீங்க? நீங்க தானே மேடம் ஃபோன் பண்ணீங்க. உங்களுக்கே தெரியல நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு. நான் தான் ஃபோன் பண்ணேன், ஆனா யாருக்கு பண்ணேன்னு ஞாபகம் இல்லை. யார் நீங்க? நானா மேடம்? ஒரு பொண்ணுகிட்ட மனசை பறி கொடுத்துட்டு தூக்கம் இல்லாம தவிக்கவே மேடம். உங்களுக்கும் என்னைய தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். இன்னைக்கு மத்தியானம் கூட அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கலாம் மகா சூப்பர் மார்க்கெட்டுன்னு, அந்த மார்க்கெட்ல வச்சு ஒரு பிள்ளைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க கண்டிப்பா என்னைய பார்த்துருப்பீங்களே. ஏ அப்பா, நான் ஒரு போடு போட்டா நீங்க ரோடையெல்லாம் படுதியே. ஏன் நீங்க பேசல, நான் பேசக்கூடாதுங்க? பேசலாம், அதுக்காண்டி இப்படியா? எப்படியாவது பேசுவேன்னு தான். சரி சாப்பிட்டீங்களா? எப்படி? சாப்பிட்டாச்சு. நீங்க?
சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பாடு? நாங்க தோசைக்கு சாப்பிட்டோம். நீங்க எங்க அம்மா இன்னைக்கு சப்பாத்தி போட்டு குருமா வச்சாவ, அதான் சாப்பிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அது எங்களுக்கு தெரியாதோடே. ஃபோன் வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். சும்மா அப்படியே படுத்து கண்ணை பத்தி தூங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபோன் வரவும் இப்போ ஃபோன் பேசிட்டு இருக்கேன். தூக்கம் வரும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? இல்ல இப்போதைக்கு தூக்கம்லாம் வரல. பொய்யெல்லாம் சொல்லாதீங்கடே. தூக்கம் வரத்தான் செய்யுது. ஆனாலும் நான் ஃபோன் பண்ணேங்கிறதுக்காண்டி எனக்காண்டி பேசிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? எனக்கு தான் இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு தூக்கம் வந்துடும். வந்தோடனே நான் போன வச்சுட்டு ஓடி போய் தூங்க போயிடுவேன். இவ்வளவு கண்டியாம நம்ம தூக்கத்தை தொலைச்சிட்டு பேசலாமா? சரிங்க மேடம், ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு தூக்கம் வரல, அதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தூக்கம் வந்தாலும் சொல்லாம கொள்ளாம போன வச்சுட்டு போயிடாதீங்க. இங்க ஒருத்தன் கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். பிறகு நீங்க ஓடிட்டீங்கன்னா எனக்கு சங்கடமாயிரும். பாப்போம் யோசிப்போம். தேங்க்ஸ் மேடம். சரி, உங்க ஃபுல் நேமே மகாதானா? எப்படி? ஃபுல் நேம் எப்படி மகான்னு வைப்பாவே? மகாலட்சுமி தான் சுருக்கி மகான்னு கூப்பிடுதாவோ. உங்க பேர் எப்படி? என்னோட ஃபுல் நேம் சிவமணிகண்டன். அதை சுருக்கி சிவான்னு கூப்பிடுவாவோ. ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்னது இது? இன்டர்வியூல ஆள் எடுக்க மாதிரி கேள்வியா கட்டுட்டே போறியா? சும்மாதான். என்ன பேச? ஃபியூச்சர்ல 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்கு தான். ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே ஃபியூச்சர் பத்திலாம் யோசிக்க ஆரம்பிச்சாச்சா? பிறகு எங்க வீட்டுல வேற எங்க அம்மா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு புலம்பிட்டே இருக்காவ. ஏம்மா, நான் பொண்ணு பார்த்து வச்சுட்டேன், இந்த வீடு தான் போய் பொண்ணு கழுங்குன்னு சொன்னா இப்பவே நான் வந்து பொண்ணை தேடி கையோட கூட்டு வந்துருவாவே. அவ்வளவு ஸ்பீடா இருக்காவே எங்க வீட்டுல. அப்படிங்கும் போது உங்களை பத்தி கொஞ்சம் நான் தெரிஞ்சு வச்சிருந்தா தானே அவ பேரு ஊரு படிப்பெல்லாம் கேட்டா சொல்ல முடியும். அதுக்கு தான் கேட்டேன். சொல்லுங்களேன். அப்பா விட்டா இப்பவே வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு கூட்டிட்டு போயிருவே போல. நான் ரெடி தான். இப்போ ஓகே சொன்னாலும் கூட நான் நிஜமாவே வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். வரட்டா? வருவீங்கன்னு தெரியும், ஆனா வரேன்டாம், இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு வேண்டாம்னா சரி, பதில் எல்லாம் எனக்கு ஏத்த மாதிரி தான் வருது. சரி, என்ன பேசனே தெரியாம இருக்கிறதுக்கு உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க, என்ன பத்தி நான் சொல்லுதேன். அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கலாம். பேசிக்கிட்டே இருக்கலாமா? உங்களுக்கு என்ன, நீங்க பேசுவீங்க, நான் பயந்து மெதுவால பேசிக்கிட்டு இருக்கேன். வீட்டுல ஆள் யாரும் பார்த்தாவளோ, அதுவும் எங்க ஆச்சி பார்த்தாலோ தொண்டையை போட்டு ஊரே கூட்டிடுவா. உங்களுக்கெல்லாம் இப்படி பயந்து பேசணுங்க அவசியம் இருக்காதுல்ல. பையனா பிறந்தாலே எதுக்கும் பயப்பட வேண்டாம், யாருக்கும் பயப்பட வேண்டாம். அப்படிலாம் இல்லம்மா, நானும் வீட்டுக்கு பயந்த புள்ளதான். என்ன, நைட்டு தூங்கும் போது நான் மொட்டை மாடிக்கு வந்ததுனால ஃப்ரீயா உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுது. வீட்டுக்குள்ள வச்சு பேசணும்னா கண்டிப்பா எங்க அம்மா தூங்கி எதிர்த்து வந்து என்னமோ சத்தம் கேட்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கண்டிப்பா கேட்பா. அதனால அம்மாவுக்கெல்லாம் நான் கொஞ்சம் பயப்படுத பிள்ளைதான். பரவாயில்லையா, எந்த காலத்துலயும் அம்மாவுக்கு பயப்படுத பையனெல்லாம் நான் இப்பதான் கேள்விப்படுதேன். பிறகு சின்ன பிள்ளைல எங்க அம்மாட்ட நான் வாங்காத அடியே இல்லையே, அதனால அது அப்படியே பழகி போச்சு. உங்க வீட்டுல எல்லாம் இப்படி ஸ்ட்ரிக்டா இல்லாட்டா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்களா? ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, மற்றபடி கொஞ்சம் ஜாலி டைப் தான் எல்லாரும். ஆனா எங்க அம்மா மட்டும் இப்பவும் நான் வேலை சொல்லி செய்யலைன்னா அடிச்சிருவா. இப்பவும் அடி வாங்குவீங்களா? பரவு வீட்டு வேலை செய்யும்பா, எனக்கு செய்யறதுக்கு சோம்பேறியா இருக்குமா, அந்த அன்னைக்கு பிடிச்சி அடிச்சு விடுவா. என்ன, நான் பேசுறதுலாம் உங்களுக்கு சிரிப்பா இருக்கோ? எங்க அம்மா நீ அடிப்பான்னு சொல்லுதே சிரிக்கீங்க. பிறகு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அம்மிட்ட அடி வாங்குவேன்னு சொல்றீங்களா, அதை நினைச்சுதான் சிரிப்பா வருது. வரும்லா. சரி, பேசுனது போதும், வைக்கட்டுமா? வைக்க போறீங்களா? என்னங்க, பேச ஆரம்பிச்சு 5 நிமிஷம் கூட இருக்காது. 5 நிமிஷம் கூட இருக்காதா? இவ்வளவு நேரம் பேசுறதே பெரிய விஷயம். யாராவது பார்த்துட்டு அவ்வளவுதான். நீங்க ஃப்ரீயா உட்காந்து பேசுறீங்க, எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம். சரி, ரொம்ப வேண்டாம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வச்சிருங்க. அப்படி என்ன பேசணும்? ஏதாவது சொல்லுங்கண்ணா. எப்படி டக்குன்னு போன் வச்சுட்டா ஒரு மாதிரி இருக்கும்ல எனக்கு. சும்மா உங்க பேரு, எந்த காலேஜ்ல படிச்சீங்க, என்ன ஸ்கூல் படிச்சீங்க, எல்லாம் சொல்லுங்களேன், கேட்போம். இது நல்லா இருக்க. நான் இவ்வளவு நேரம் இருந்து பேசுறதுக்கே பயந்து உயிரை கையில பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் என் பயோடேட்டா மொத்தம் உங்களுக்கு சொல்லணுமாக்கும்? ப்ளீஸ்பா, கொஞ்ச நேரம் பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்களே வச்சுட்டு போயிருங்க. சும்மா ஒரு 4 வார்த்தை உங்களை பத்தி சொல்லுங்களேன். அடுத்து நான் என்ன பத்தி சொல்லுவேன், சரியா? பாப்போம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு யாரும் வந்துட்டாங்கன்னா நான் போன் வச்சுட்டு ஓடிடுவேன். அப்புறம் என்ன எதுவும் நினைக்க கூடாது, சரியா? சே, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டா? என் பேரு மகாலட்சுமி, எங்க அப்பா பேரு சிவஞானம், எங்க அம்மா பேரு விஜயலட்சுமி. நான் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கேன். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம்